தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையோரம் இருக்கிற உலகத்திலேயே அந்த மக்களை தான் ஆங்கிலேயம் உலகம் பூரா கூட்டிகிட்டு போகிறான். எதுக்கு? உழைக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய 10 லட்சம் தேயிலை தோட்ட தொழிலாளி யார்? அவன் தான் தேவேந்திர குல வேளாளர் மக்கள். அவன் தான் உலகத்தில் எங்கேருந்து வெள்ளக்காரர் கூட்டிகிட்டு போகல. நாடர்களில் கூப்பிட்டு போன யாரையும் கூட்டிகிட்டு போகல. யாரையும் கூட்டிகிட்டு போகல. மலேசியாவில் இருக்கிறவன் யார்? பர்மாவில் இருக்கிற யார்? சிங்கப்பூர் இருக்கிற, இந்தோனேஷியா, கீழ்த்திசை நாடுகள் பூரா அந்த உழைக்கும் மக்கள் தான். எங்கே? கிழக்கு கடற்கரை ஒட்டி இருக்கிற தலித் மக்கள். எப்படி தலித்தா சொல்கிறான்? நிலம் இல்லை, விவசாய கூலி. ஆங்கிலேயர் வருகிற பொழுது இவனெல்லாம் பண்ணையாராக இருந்தவன் விவசாய கூலியாக்கப்பட்டான். அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அவனை யார் எஸ்சி ஆக்குனது? இந்து மதம் எஸ்சி ஆக்குச்சு. இந்து மதம் பறையராக்குச்சு. இந்து மதம் சாணாராக்குச்சு. அப்போ அந்த இந்து மதத்தை கொளுத்தணுமா இல்லையா? கொலைகளுக்கு காரணமே இந்த இந்து மதம் தான். இவன் முஸ்லீமாக மாறிட்டா இங்கே இருக்கிற முஸ்லீம் பூரா யார்? தேவேந்திர குல வேளாளர் மக்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் பூரா அத்தனை பேரும் தேவேந்திர குல வேளாளர். ஏன்? சாதி இழிவுக்காக மதமே மாறலாம். அவனை எங்கே தள்ளி விடுது இந்த இந்து மதம்? முஸ்லீமா கிறித்துவனா அவனை தள்ளி விடுது. கிறித்துவ பல்லர் யார்? அந்த மக்கள் தான் தேவேந்திர குல வேளாளர் தான்.